வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வானத்தில் இரவு நேரம் பார்த்தா மின்னா தெரியும் அந்த அழகான நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது, எங்கிருந்து உருவாகுது, அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் என்றதை பற்றி தான் ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பல்ப் மாதிரி யாராச்சும் அங்கங்கே போட்டு வச்சதா? இல்லை, இது ஒரு பெரிய சயின்ஸ் ஸ்டோரி. சரி, முதல்ல நாம் நட்சத்திரங்கள் எங்கிருந்து உருவாகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நட்சத்திரங்கள் வாயு மேகத்தில் இருந்து தான் உருவாகுது. இதற்கு சயின்ஸில் நெபுலான்னு சொல்லுவாங்க. இந்த நெபுலா என்னென்னா, ஹீலியம், ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்கள் ரொம்ப அளவில் ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் இந்த வாயுக்கள் எல்லாம் கிராவிட்டி காரணமாக ஒரே இடத்துல சேர ஆரம்பிக்கும். இதைத்தான் கிராவிடேஷனல் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாயுக்கள் எல்லாம் சேர சேர ப்ரெஷர் அதிகமாகி ஹீட் அதிகமாகும். இப்படி ஹீட் அதிகமாகும் போது சென்டரில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி போயிடும். ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ஹீட் ரொம்ப அதிகமாக போயிட்டதால் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஹீலியமாக மாற ஆரம்பிக்கும். இதைத்தான் நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நட்சத்திரங்களோட ஹீட். இதுதான் நட்சத்திரங்கள் ஒளி விடுறதுக்கும் கொடுக்கறதுக்கும் காரணம். நம்ம சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான். இது கூட இதே ப்ரோசஸில் தான் உருவாகுது. சரி, இப்போ ஒரு டவுட், எல்லா நட்சத்திரங்களுமே சேமாக இருக்குமா அப்படின்றது தான். இல்லை, சில நட்சத்திரங்கள் ரொம்ப பெரியது, அவங்கள மாபெரும் நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. சிலது ரொம்ப குட்டியாக இருக்கும், அதங்க குள்ள நட்சத்திரங்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்குமென்றது அது ஆரம்பத்தில் எவ்வளவு மாஸ் இருந்துச்சுன்னு டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ நட்சத்திரம் உருவானது என்ன ஆகும், அது மில்லியன்ஸ் டு பில்லியன் இயர் வரை ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது தொடர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்க வைக்கும். ஆனால் எதுக்கும் ஒரு எண்ட் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். சின்ன நட்சத்திரங்கள் ஸ்லோலி ஆகி ஒயிட் வாட்டாக மாறும். ஆனால் பெரிய நட்சத்திரங்கள் என்னாகும் தெரியுமா? இது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன், சூப்பர் நோவாவாக வெடிக்கும். இந்த எக்ஸ்ப்ளோஷனில் எலிமெண்ட் உருவாகும். அதாவது நம்ம உடம்பில் இருக்கும் சில எலிமெண்ட்ஸ் கூட பழைய நட்சத்திரங்களில் இருந்து தான் வந்தது. அப்படின்னா நாம் எல்லாரும் ஸ்டார்டஸ்ன்னு சொல்லலாம். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கலாம், இந்த உலகமே ஒரு சர்க்கிளில் இருந்து தான் இருக்குது. ஒரு நட்சத்திரம் பிறக்குது, வாழுது, இறக்குது. ஆனால் இதன் மூலம் புதிய விஷயங்கள் உருவாகுது. இதுவே வாழ்க்கையிலும் பொருந்தும். சரி நண்பர்களே, இப்போது சுருக்கமாக சொல்லணும்னா, நட்சத்திரம் நெபுலால இருந்து தான் உருவாகுது. கிராவிட்டி காரணமாக வாயு சேருது. ஹீட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது நியூக்ளியர் ஃபியூஷன் ஆரம்பிக்குது. இதனால் ஒளியும் வெப்பமும் வருது. முடிவில் இது எக்ஸ்ப்ளோட் ஆகலாம் அல்லது ஹூல் ஆகலாம். இதுதான் நட்சத்திரங்களின் வாழ்க்கை பயணம். இது போன்ற வீடியோக்கள் மேலும் தெரிந்து கொள்ள நமது டிகே தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.